நான் சொல்லுகிற வசனத்தோடு கூட இன்றைக்கு நாம் இந்த சத்தியத்துக்கு நேராக கடந்து போக போகிறோம். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு அவர் நீ போ நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். அதற்கு அவர் நீ போ, நான் தூரமாய் உன்னை புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன். யூ கோ, நீ போ, நீ புறப்பட்டு போ. தூஜா, நீ புறப்பட்டு போ, நான் உன்னை தூரமாய் அனுப்புவேன். ஹல்லேலூயா, ஆமென். நான் உன்னை தூரமாய் அனுப்புவேன் என் மகனே. ஐ வில் சென்ட் யூ டு ஃபார் ஆஃப் பிளேஸ். தினந்தோறும் நாம் இதை கேள்விப்படுகிறோம். நீ போ, வேலைக்கு போ, ஸ்கூலுக்கு போ, காலேஜுக்கு போ, டியூஷனுக்கு போ, பிஸ்னஸ் பண்ண போ, ஹாஸ்பிட்டலுக்கு போ, ஊருக்கு போ, மாமா வீட்டுக்கு போ, சித்தப்பா வீட்டுக்கு போ, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போ, முடி வெட்டுறதுக்கு பார்பர் ஷாப்புக்கு போ, நகை கடைக்கு போ, பேங்க்குக்கு போ என்று போ 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சத்தம் நம் காதுகளில் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது ஒருவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ போ. ஹல்லேலூயா. பவுல் இன்னைக்கு நம்ம கூட உயிரா இல்லை. என்ன பாருங்க ஒரு நிமிஷம். பவுல் இன்னைக்கு உயிரா இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட வந்தார்னா நீ போன்னு சொல்லுவாரா இல்லை பவுலே போன்னு சொல்லுவாரா? உங்களில் எத்தனை பேரை பார்த்து ஐயா நீ சொல்கிறது எங்கேயோ என்னை தொடுது, என்னை பார்த்து கண்டிப்பாக சொல்லுவார் அப்படின்றவங்க மட்டும் டக்குன்னு கை தூக்கிடுங்க பார்த்துலாம். என்னை பார்த்து சொல்லுவார் கண்டிப்பாக, என்னை விடவே மாட்டேன், நல்லா தூங்க, தைரியமாக தூங்க, ஆபாத்து கண்டிப்பாக என்னை பார்த்து சொல். நீ போ, பவுலை பார்த்து சொன்ன அதே ஆண்டவர் எனக்கு தெரியும் அவர் யாருன்னு, அவருக்கு எனக்கு உள்ள ஒரு நீ போ, யூ கோ. And he said unto me, depart. புறப்பட்டு போ. எவ்வளவு தூரம் பாஸ்டர் புறப்பட்டு போனோம்? அவர் என்னை பார்த்து, பவுலாகிய அவரை பார்த்து நீ போ, depart from me. அப்பொழுது பவுல் என்ன செய்தார்? When God pronounced his words, Paul had an idea of traveling for God. ஆண்டவர் போ என்று சொல்லும்போது திட்டம் பண்ணார், போவேன். போ என்று சொல்லுகிற செய்தி வரும்போது என்னென்ன ஆயத்தங்கள் செய்யப்படும்? ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், என்ன பண்ணுவோம்? எவ்வளோ டிஸ்டன்ஸோ சரி, 2 வீலரில் போயிடலாம், ஓலா ஆட்டோவில் போகலாம், ஓலா காரில் போகலாம், இது ரொம்ப தூரம் இருக்குது ட்ரெயினில் போகலாம், இது ரொம்ப தூரம் இருக்குது ஏரோப்ளைனில் போகலாம் அப்படின்லாம் யோசிப்போம். அதற்கு ஏற்ற ஆயத்தங்கள் இருக்கும். we plan our trip, we plan our itinerary, we plan our companions. நம்மோடு கூட பயணம் படுகிறவர்களை சூஸ் பண்ணும். பவுலை பார்த்து போன்றாரு. ஆனால் பவுல் தனியாக போல, அவரோட ஃபர்ஸ்ட் மிஷனரி பயணத்தில் கர்த்தர் பர்னபாவை கூட்டி கொண்டு போகும்படி அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். யாரை கூட்டி கொண்டு போகிறார்? பர்னபா. பர்னபா என்பவன் ஆறுதலின் மகன். பவுலுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, பவுலோட பயணம் என்ன, பவுலுக்கு நல்லது எது, பவுலுக்கு கெட்டது எது என்று சொல்லி பவுலோடு கூட எப்போதுமே பர்ஃபெக்டாக கூட நின்று வழிநடத்துகிற ஒரு நண்பனை கர்த்தர் அவரோடு கூட அனுப்புகிறார். இதனுடைய ரெக்கார்டிங் ஃபுல்லாகவே அப்போஸ்தலர் 13ஆம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கும். நம்ம ஒரு பார்ட் மட்டும் எடுத்துப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தை சும்மா எடுத்துப்போம். அப்போஸ்தலர் 13 ஜஸ்ட் பிகினிங். அப்போஸ்தலர் 13 எடுத்துப்போமா? ரைட். இந்த 13ஆம் அதிகாரம் என்பது எங்கே நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த சினாரியோ இது எங்கே நடக்குதுன்னா அந்தியோகியா திருச்சபை. உங்கள் சபை பேர் என்ன பேருங்க? ஜிஐ சர்ச். இந்த சபை பேர், பவுலோட சபை பேர் அந்தியோகியா சர்ச். ஆமென். அன்றைக்கி அந்தியோகியா சர்ச்சில் இந்த வார்த்தை வரும்போது பவுல் புறப்பட்டு போனார். இன்றைக்கி ஜிஐ சர்ச்சில் இந்த வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கலாம், நீ போ. பாருங்கள், இந்த பவுல் 2ஆம் வசனம் அப்போஸ்தலர் 13:2, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து வசனத்தை படிக்கலாம் அப்படியே. உபாசித்து கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார்.
Who is this Paul? தர்சு பட்டணத்தான் ஆகிய பவுல். பவுலோட ஊர் வந்து தர்சு. அது பேர் மறக்காதீங்க. என்ன பேருங்க? தர்சு. எந்த சிட்டியில் இருக்கு, எந்த 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 ப்ராவின்ஸில் இருக்குன்னா சிலிசியா உள்ள தர்சு. மறக்கக்கூடாது. அந்த 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 ப்ராவின்ஸ் பேர் சிலிசியா, சிட்டி பேர் தர்சு. இதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, அன்றைக்கு உலகம் ஃபுல்லாக மிலிட்ரி ரோமர்கள் தான். இந்த ரோமர்கள் எங்கே போனாலும் தனியாக போக மாட்டாங்க, மிலிட்ரியோட போவாங்க. அந்த மிலிட்ரிக்காக பல ஊர்களில் செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சிலிசியாவில் ஒரு செட்டில்மெண்ட் இருக்குது. இந்த சிலிசியா நாட்டில் 1000 கணக்கான வீரர்கள் தங்கியிருப்பாங்க. இந்த வீரர்கள் தங்கிட்டு போகும்போது கூடாரம் போட்டிருப்பாங்க. இங்கேயே தங்கணும்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? குவார்டர்ஸ் கட்டுவாங்க. இந்த தர்சு ரோமர்கள் ஸ்டே பண்ணுறாங்க. இங்கே தங்குறவங்க, இங்கே வரவங்க, டியூட்டிக்கு வரவங்க யோசிப்பாங்க, இந்த ஊரில் லேண்டு கம்மி விலைக்கு இருக்கே, நம்ம என்ன பண்ணலாம், இங்கே டியூட்டி பார்க்கலாம், ஒரு லேண்டு வாங்கிக்கலாம், ரிட்டையர் ஆகும்போது எப்படி செட்டில் ஆகிடலாம், இங்கே செட்டில். அந்த மாதிரி செட்டில் ஆனவங்க இருக்காங்களா? அது போல தான் இந்த தர்சு பட்டணம். நிறைய மிலிட்ரி செட்டில்மெண்ட்ஸ் அங்கே இருக்குது. ஆனால் தர்சு பட்டணம் அப்படின்னு வந்தாலே இது மிலிட்ரி ஊருன்ற பேர் இருக்குது. பவுலோட பாஸ்போர்ட்டில் சிட்டி தர்சஸ்ன்னு இருக்கும் போதே அந்த பாஸ்போர்ட்டுக்கு கொஞ்சம் வேல்யூ இருக்கும். இவன் வரவன் சாதாரண இல்லை, எங்கேருந்து வரான்? தர்சு. அப்போ கண்டிப்பாக என்ன பேக்ரவுண்ட் இருக்கும்? மிலிட்ரி பேக்ரவுண்ட் இருக்கும், ரோமன் பேக்ரவுண்ட் இருக்கும். இந்த பவுலோட ஜீனியாலஜி நம்ம அப்படி ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா, எங்கேயோ ஒரு இடத்துல அப்பா வழியில் ஒரு மிக்ஸு ரோமன் இருக்கு, அம்மா வழியில் ஒரு ஜூவிஷ் இருக்கு. பவுல் என்கிற இவருக்கு பழைய பேர் வந்து சவுல். இந்த சவுல் என்கிற மனிதனுக்கு நிறைய பேக்ரவுண்ட் இருக்கு. சும்மா அவரோட பேக்ரவுண்ட்லாம் பார்க்கலாம். போல்டான ஆள், கரெக்டா? ஆமென். யூத குலத்தில் கற்று தேர்ந்தவர், கரெக்டா? ஆமென். எருசலேம் தேவாலயத்துக்கு போனால் எந்த பைபிள் காலேஜ் படித்த அப்படின்னா கமாலியலோட பாதனதும் ரொம்ப ரெஸ்பெக்ட். டிகிரி எங்கே வாங்கியிருக்காரு? கமாலியலுக்கு. ரோமர்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனால், கமாண்டரோட ஆஃபீஸுக்கு போனால், சேனாதிபதி ஆஃபீஸுக்கு போனால் ஐடென்டிட்டி கார்டு எடுத்து காட்டுவார். என்ன தெரியுமா ஐடென்டிட்டி? அவர் ஒரு ரோமன் சிட்டிசன். மரியாதை அங்கேயும் இருக்குது, மரியாதை இங்கேயும். ரொம்ப போல்டான ஆள். மல்டி லிங்குவிஸ்டிக். ஹீப்ரூ பேச தெரியும், க்ரீக் பேச தெரியும், லாட்டின் பேச தெரியும், அராமிக் பேச தெரியும், நல்லா எழுத தெரியும். போல்டான, பிரேவான, ஸ்மார்ட்டான, ஃபிட்டான ஒரு ஆள் தான் இந்த தர்சு பட்டணத்தானாகிய சவுல். ஆமென். சவுலை விடுங்க, உங்களை அப்படியே நினச்சிங்களேன், உங்களுக்கு என்னென்ன திறமைகள்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கார். ஐயா என் கையெழுத்து சூப்பராக இருக்கும் ஐயா, ஆமென், நான் நல்லா பேசுவேன் ஐயா, ஒரு பிரச்சனை வந்தால் நின்று சால்வ் பண்ணுவேன் ஐயா. என் மகனே, உன்னை தான் பிரித்தெடுக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். என் மகளே, உன்னை தான் பிரித்தெடுக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அந்தியோகியா சபையிலே இருந்து துதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், செப்பரேட் பால் அண்ட் பர்னபாஸ். புறப்படுறாங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உடனே புறப்படுகிறார்கள், ஆயத்தப்படுகிறார்கள், எத்தனைப்படுகிறார்கள். They started their journey. If God has called us, it is our decision to start for him. நாம் எழுந்து புறப்பட்டு போக வேண்டும். பவுலும் பர்னபாவும் அந்தியோகியா திருச்சபையிலிருந்து புறப்படுகிறார்கள். They sailed to the island of Cyprus. முதல் முறை நாட்டை விட்டு நாடு, ஊரை விட்டு ஊர், கண்ணுக்கு தெரியாத புரியாத ஒரு இடத்துக்கு சென்று கால் வைக்கிறார்கள். அந்த தீவினுடைய பெயர் சீப்ரு தீவு. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இறங்கி சீப்ரு தீவிலே கர்த்தரை பற்றி போதிக்கிறார்கள். சாபத்தில் முதல் முறை. ஹல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை முறைங்க? எத்தனை முறை? ஃபர்ஸ்ட் டைம். உங்களை நிறைய பேர் மைக்கு கையில் எடுத்ததே இல்லை, பரவாயில்லை. முதல் முறை மைக்கு வந்தாலும் ஆண்டவருக்காக பேச ரெடியாக எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் பேசலான்றீங்க? இன்றைக்கு நம்முடைய உரகடம் திருச்சபையிலேருந்து, குட் ஷெப்பர்ட் சர்ச் ஆஃப் ஜீசஸ் திருச்சபையிலேருந்து பெரிய பாஸ்டம்மாவோட அம்மா 22 பேரை கூப்பிட்டுட்டு ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு போகிறாங்க. இது அவங்க பண்ணுறது இது மாதிரி 3வது முறை. நான் போகிறேன்ப்பா, உனக்கு எங்கே சப்போர்ட் வேணும் கேளு, நான் போய் கிராம ஊழியம் பண்ணி தரேன். 3 இடத்துக்கு அவங்க போக போகிறாங்க 22 பேரோட. ஆமேன். அதில் பல பேர் முதல் முறை கூட ஊழியம் பண்ணவங்களே கிடையாது, போகிறாங்க. நம்முடைய சகோதரர் அங்கேருந்து அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து அவங்கள ஊழியத்துக்கு அனுப்பி திரும்பி வந்ததும் நைட் டின்னர் கொடுத்து அவங்கள அனுப்ப போகிறார். சில நேரம் யோசனை வரும், நமக்கே நிம்மளச்சேரியில் சர்ச் இருக்குது, சேக்காடில் இருக்குது, ஜிஐயில் இருக்குது, உரகடத்தில் இருக்குது, நம்ம ஏன் போனோம்? இல்லை மகனே, அந்தியோகியா சபை பெருசு தான். இவங்க சர்ச்சில் லட்சக்கணக்கான மெம்பர்ஸ், பெருசு தான். ஆனால் சொல்லப்படாத இடத்துக்கு யார் போகிறது?
பவுல் இங்கே பெரிய ஆள் தான். பவுல் இங்கே இருந்தால் இவர் பிஷப் ஆயிடலாம், ரெவரண்ட் ஆயிடலாம். ஆனால் சொல்லப்படாத இடத்துக்கு யார் போவது, யார் பேசுவது? என் மகனே, உனக்கு இத்தனை திறமைகள், தாளந்துகள், பாடுகிற திறமை, பேசுகிற திறமை, கர்த்தருக்காக போதிக்கிற திறமை இருக்கும்போது உன்னை அனுப்பாமல் நான் யாரை அனுப்புவேன்? பவுலும் பர்னபாவும் பிரிந்து சிப்ரு தீவிலே சென்று கர்த்தருக்கென பணி செய்கிறார்கள். அந்த இடத்துல கர்த்தருக்கென பணி செய்யும் போது முதல் முறை பர்சிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. என்ன பர்சிக்யூஷன் தெரியுமா? இந்த இருவரையும் பட்டணத்தை விட்டு வெளியே துரத்தி விடுகிறார்கள். ஆமென். பட்டணத்தை வெளியே துரத்தப்படுகிறார்கள். துரத்தின பிறகு இம்மிடியேட்டா அவங்க கப்பலில் டிக்கெட் போட்டுக்கிட்டு அவங்க அந்தியோகியா பட்டணத்துக்கு ரிட்டர்ன் ஆகல, வேற இடத்துக்கு போனார்களாம். இந்த முதல் மிஷினரி பயணத்தை நான் பேசி கொண்டிருக்கிறேன். பவுலுடைய முதல் மிஷினரி பயணம் பை 1400 மைல், ஏறக்குறைய 1800 கிலோமீட்டருக்கு மேலே, 2000 கிலோமீட்டர் கிட்ட போகிற இந்த பயணம். ஆமேன். பிரதர் சிஸ்டர், நான் சொன்னது பவுலோட ஓடோமீட்டர் இல்லை, 2000 கிலோமீட்டர் பீடோமீட்டர், கால்களினால் நடந்தது. ஹல்லேலூயா. நம்ம ஸ்டெப்பில் போகிறத அந்த மனுஷன் கிலோமீட்டரில் கடந்திருக்கிறான் கர்த்தருடைய சுவிசேஷத்துக்காக. இன்றைக்கு கர்த்தருடைய ஊந்துதல் உங்களையும் என்னையும் அழைக்கிறது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இடத்துல துரத்திட்டாங்க. பவுல் பர்னபா அடிச்சு துரத்துங்க. ஓடிட்ட போது பக்கத்தில் உள்ள சிட்டி ரோமன் கவர்னர் ஜெனரல் சர்ஜியஸ் பவுலோஸ் அப்படின்னு சொல்றவர் பர்சனலாக பவுலை கூப்பிட்டு கேட்டு ரட்சிக்கப்பட்டுறார். முதல் இடத்துல துரத்துனாங்க, ரெண்டாவது இடத்துல யார் ரட்சிக்கப்பட்டார்? ஒரு கவர்னரே ரட்சிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. எலிமாஸ் என்று சொல்கிறவன் எதிர்க்கிறான், இருந்தாலும் பரவாயில்லை, மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? ஒருவர் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மற்றவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஒரு வீட்டில் சுவிசேஷம் நடக்கலாம், அடுத்த வீட்டில் என்ன பண்ணும்? நடக்கும். திருச்சபையை நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. கர்த்தருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவது நம் மீது விழுந்த கடமை. ஹல்லேலூயா. நம்முடைய உயிர் போகுதுன்னு வைங்களேன், இந்த உயிர் எதெல்லாம் போகுதுன்னு தெரில. ஏரோப்ளைனில் போதா, ஹெலிகாப்டரில் போதான்னு தெரில. ஒன்று மட்டும் தெரியும், எல்லாத்த விட வேகமாக உயிர் வெளியே போகுது, பிரிஞ்சு போகும். போகும்போது அந்த உயிரை டைரக்ட் பண்ணுற ஒரு சுக்கான், அந்த டைரக்ட் பண்ணுற ஒரு 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 கையில் யூஸ் பண்ணுற, அதை என்ன சொல்லுவீங்க? வண்டி ஓட்டும்போது ஸ்டேரிங் நம்ம கையில் இருக்குது. அது என்ன தெரியுமா? ஜீசஸ். உயிர் போகும்போது ஜீசஸ்னோம்னா நம்ம ஸ்டேரிங் ஆட்டோமேட்டிக்காக பரலோகம் நோக்கி போகும். இதுதான் பைபிள் சொல்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவரை அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அதனால் அவங்களாம் யார் வீட்டுக்கு போயிடுவாங்க? அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க. அவரை நோக்கி கூப்பிடுற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டுருவோம். அவரை பற்றி தெரியாதவன் யாரை கூப்பிடுவான்? யாரையோ கூப்பிட்டுருவான். என் மகனே, நீ யாரையும் காப்பாற்ற உன்னை அழைக்கவில்லை, காப்பாற்றுகிறவரை பற்றி சொல்லுவதற்காக தான் உன்னை அழைத்திருக்கிறார். யூ நீட் டு டிபார்ட், யூ நீட் டு கோ. நீ புறப்பட்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் போகிறார்கள், எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பணியை முடித்துவிட்டு இக்கோனியா நாட்டுக்கு போகிறார்கள். அநேக அற்புதங்களை செய்கிறார்கள், அநேக மக்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். இக்கோனியா நாட்டுக்கு பிறகு அவர்கள் கற்களால் அடிபட்டு கல்லில் செத்து போயிட்டார்கள் என்று சொன்ன பிறகு லிஸ்திரா தெர்பை என்கிற இடத்தில் சென்று நடக்க முடியாத ஒரு மனிதனுக்கு சுகத்தை கொடுத்து, பிறகு ஜூவஸ் ஹெர்மியஸ் என்று சொல்லுகிற இந்த 2 கடவுள்களும் வந்துட்டாங்க என்று சொல்லி இவர்களை கடவுள்களை போல மக்கள் கத்தி கடவுள்கள் வந்துட்டாங்க என்று சொல்லும்போது அங்கேயும் சுவிசேஷத்தை முடித்துவிட்டு லிஸ்திரா, இக்கோனியா என்கிற நாடுகளை எல்லாம் கடந்து மறுபடியாக பெர்கியா, அத்தாலியா போன்ற இடங்களுக்கு சென்று அவர்கள் சீரியா வழியாக திரும்பவும் அந்தியோகியா வருகிறார்கள். இந்த ஊர் பேரும் கூட எனக்கு வாயில் நுழைய மாட்டுது. ஆமென். இந்த ஊரினுடைய பெயர்கள் கூட எனக்கு வாயில் நுழைய மாட்டுது. ஆனால் ஒன்று மட்டும் என் மனதில் நுழையுது, செஞ்சால் நான் இவர் போல் செய்வேன். ஆமென். இவர் போன ஊர்லாம் எனக்கு தெரில, நான் அங்கே போவேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பவுல் ஊழியம் பண்ண இடம் எல்லாமே நம்ம மேப்பில் ஸ்டடி பண்ணோம்னா டர்க்கியில் தான் இருக்குது. டர்க்கியில் இருக்குது, இஸ்ரேலில் இருக்குது. எல்லாம் இஸ்லாம் கண்ட்ரிஸாக மாறி இருக்குது. இப்போ அந்த இடத்துல நம்ம போக முடியுமான்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு போவதற்கு எந்த இடம் வாய்க்கிறதோ அந்த இடத்துக்கு போவேன் என்கிற முடிவோடு நான் புறப்படுகிறேன். உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், யூ ஹாவ் டு கோ, யூ ஹாவ் டு டிபார்ட். நீ எனக்காக புறப்பட்டு போக வேண்டும்.
ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 1400 மைல் ஊழியத்தை முடித்துவிட்டு திரும்பமாக தாய் சபைக்கு வந்து சாட்சி சொல்லுகிறார். ஆமென். எத்தனை பேர் டெய்லி வாரம் ஆலயத்துக்கு வந்த பிறகு, ஐயா இன்னைக்கு நான் ஒரு ஆத்துமாக்கு ஆண்டவர் பற்றி சாட்சி சொன்னேன், என் கையில் வீடியோ இருக்குது, நீங்கள் காட்டுங்கன்னு சொன்னால் நான் காட்டுறது ரெடியாக இருக்கேன். எத்தனை பேர் அடுத்த வாரம் வரப்போறீங்க சாட்சி வர? வருவீங்களா? அல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானவான் என்ற வசனம் சொல்லுகிறது. நம்ம வாழ்க்கையில் ஒரு ஞானமான ஒரு வேலை நம்ம செய்யணும்னா அவருடைய ஊழியம். முதல் மிஷினரி பயணத்தை முடித்துவிட்டு இரண்டாவது மிஷினரி பயணமும் புறப்பட போகிறார். 11 இடத்துல சிறுவர் ஊழியம் முடிச்சிட்டோம். ஏங்க 12வது இடத்துல நம்ம பண்ணுறோம்? அவசியமா? நீங்கள் சொல்லுங்கள். அவசியமா? அவசியமா சொல்லுங்க. திருச்சபையே சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கொழுந்து விட்டு எரிகிற அக்கினினால் நிரப்புவாராக. அவசியமா? இரண்டாவது பயணம் புறப்படும் பொழுது the second missionary journey, உங்களுடைய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 16, 17, 18 நீங்கள் இதை போய் படிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போன டீம் போல, God will bless us with new people and new generation. இரண்டாவது மிஷினரி பயணம் துவங்கும் போதே பவுல் புறப்படுகிறார், கூட பர்னபா புறப்படவில்லை, சீலா புறப்படுகிறான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆமென். தன்னுடைய தாய் ஊருக்கு சொல்லி கொண்டு போகிறார். பவுலோட ஊர் பேர் என்ன சொன்ன? தர்சு. புறப்பட்டு போய் பவுலும் சீலாவும் தெர்பை லீஸ்திரா என்கிற இடத்துக்கு போறாங்க. என்னென்ன ஊருங்க? போகும்போது அங்கே ஒரு இளமையான தீமோத்தேயுவை காண்கிறார்கள். யாரை காண்றாங்க? தீமோத்தேயு, யங் மேன். முதல் முறை பர்னபா கூட போயிட்டார், ரெண்டாவது முறை வேற மாதிரி போகுது. எல்லாம் அவங்க பிள்ளைங்க. நீங்கள் கூட முதல் முறை போய் பாருங்களேன், அடுத்த முறை உங்களுக்கென்று பெருங்கூட்டத்தை கர்த்தர் கொடுப்பார். பவுலும் சீலாவும் புறப்பட்டு போகிறாங்க. போனால் அங்கே தீமோத்தேயு வந்து யங் பிலீவர், வெரி 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 யங். இப்போ யங் மேன், அவர் பேர் என்ன பாருங்க? தீமோத்தேயு. பவுலை போக சொன்னார், ஆனால் கூட கூட்டிட்டு போகிறது யார? தீமோத்தேயு பற்றி சொல்லணும்னா பவுலுக்கு டியூவல் இன்ஃப்ளூயன்ஸ். ரோமர் இடத்துல என்னன்னு சொல்லுவார்? ரோமன் வார். யூதன் இடத்துல ஒன்னே ஒன்று தான் மிஸ்ஸிங், கிரேக்கன். If the Jews had the Bible, the Romans had the power, the Greeks had the intelligence. 3 ஜாதி அன்னைக்கு. அறிவு பெருத்தவங்க யாரு? கிரேக்கர்கள். வேதம் பெருத்தவர்கள் யாருங்க? யூதர்கள். வல்லமை படைத்தவர்கள் யாருங்க? ரோமர்கள். அப்போ பவுல் 2 இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டார். வேதம் இருக்கிற இடத்துலையும் அவர் தான் பெரிய ஆள், பவர் இருக்கிற இடத்துலையும் அவர் தான் பெரிய ஆள், அறிவு இருக்கிற இடத்துல பெரிய ஆள் தீமோத்தேயு. ஆமென். தீமோத்தேயு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க அப்பா வந்து கிரேக், அவங்க அம்மா வந்து ஜியூ. அப்பா வந்து கிரீக், அம்மா வந்து ஜியூ. இவனை கூட்டி கொண்டார். இரண்டாவது மிஷினரி பயணத்தை புறப்படுகிறார். இப்போ 3 பேர் ஆயிட்டாங்க. பவுல் சொல்லுங்க, சீலா, அப்புறம் யாரு? ஃபர்ஸ்ட் மிஷினரி பயணம் பவுல், பர்னபா. ஒருத்தர் வந்து பாதியில் போயிட்டார், அவர் பேர் போன வாரம் சொன்னேன், யோவான் என்கிற மார்க்கு, யோவான் என்கிற ஜான் மார்க். அவர் பாதியில் போயிட்டார். ஆனால் தீமோத்தேயு பாதியில் போக மாட்டான். அவனை குழந்தையிலேருந்து வளர்க்குறாரு, போவே மாட்டான். பவுல் சாகும்போது கூட எல்லாமே பொறுப்புகளை அவங்கள கொடுத்துட்டு போயிட்டார். ஆமென். ஸோ பவுல் சொல்லுங்க, பவுல், சீலா. ஆமாம், பவுல் ஜபித்து கொண்டு இருக்கும்போது இவ்வளோ நேரம் மெடிட்டரேனியன் சீல தான் ஊழியம் பண்ணியிருக்கிறார். மத்திய தரைக்கடல் தான். எந்த அட்லாண்டிக் ஓஷனோ எந்த பசிபிக் ஓஷன்லையும் அவர் கால் வைக்கல. ஒன்லி மிடில் ஈஸ்டில் ஊழியம் பண்ணி கொண்டிருந்த பவுல் ஒரு தரிசனத்தை காண்கிறார். கவனிங்க, அந்த தரிசனத்திலே ஒரு வெள்ளைக்காரன், மக்கதோனியா நாட்டை சேர்ந்தவன், பவுல் கையில் வந்து, சார் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வருவீங்களான்னு கேட்குறத கனவுல இருக்குது. பவுல் நான் ஹெல்ப் பண்ண வர்றதா சொல்கிறதா அந்த கனவுல கண்டபடினால் பவுல் அடுத்த நாள் மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போகிறார். நான் விடுங்க, மறக்கக்கூடாது, மக்கதோனியா என்பது யூரோப். வெளிநாட்டுக்கு போகிறார் பவுல். எங்கே போகிறார்? வெளிநாட்டுக்கு போகணுன்னா இப்போ டிக்கெட் என்ன போகுது? எக்ஸ்பென்சிவ். காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ன போகுது? எக்ஸ்பென்சிவ். கர்த்தர் பவுலை பார்த்து, நீ போ, உன்னை தூரமாக அனுப்புனன்றவர் இன்னும் முடிக்கலைங்க, தூரமாக அனுப்பிட்டார். போன பயணத்தில் தூரமாக அனுப்பிச்சார், இந்த பயணத்தில் சொல்லுங்க தூரமாக. நம்ம சபையோட தரிசனம் எவ்வளோ தூரம் போகும் நீங்கள் நினைக்கிறீங்க? படிங்க. என்னை
பூமியின் எல்லைகளை அப்படியே நிறுத்துங்க. பூமியின் எங்கெங்கெல்லாம் எல்லை நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இமயம் முதல், கரெக்டா? இமயத்துக்கு அப்புறம் எல்லை முடியுது, குமரிக்கு அப்புறம் எல்லை முடியுது. அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் எல்லை இருக்கும். நார்த் போல், சவுத் போல், ஆர்டிக் ஜோன், அண்டார்டிக் ஜோன், எங்கெங்கெல்லாம் கூட்டு போவாருன்னு தெரில. நீ போ, நான் உன்னை தூர தேசமாய் அனுப்புவேன். முதல் முறை பவுல் இரண்டாவது மிஷனரி பயணத்தில் கால் வைக்கிறார். எண்ணி முடியாத புதிய உறவுகள், புதிய நட்புகள். ஃபஸ்ட்டு மிஷனரி பயணத்துக்கு முன்னாடி பவுல் மட்டும்தான் தனியாக தமஸ்குக்கு போகிற வழியில் வெல்கம் டு டமாஸ்கஸ்னு போர்டு பார்த்தார், கீழே விழுந்தார். ஆனால் இன்றைக்கு பல பேரோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். 3 பேர் அவர் கூட ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸுக்கிறாங்க, சீலா மற்றும் தீமோத்தேயு. அன்றைக்கு மக்கதுனியா நாட்டிலே காலில் வைத்து பிலிப்பி என்கிற பட்டணத்திலே அந்த ஆற்றங்கரை ஓரமாய் ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணும்போது ஆற்றங்கரை ஓரம், ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஆற்றங்கரை ஓரத்தில் உங்களை ஜெபிக்க அமிச்சா ஜெபிக்க போவீங்க? அன்றைக்கு அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது தியாத்திரா ஊராளாகிய பர்பிள் வியாபாரம், ரத்தாம்பரம் வியாபாரம் செய்கிற லீதியால் என்று சொல்கிற ஒரு பெண் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த இடத்துக்கு, அந்த தியத்திராவுக்கு, அந்த மக்கதோனியாவுக்கு, அந்த பிலிப்பி பட்டணத்துக்கு கிறிஸ்டியன் ஹப் என்கிற பெயர் கொடுக்கப்படுகிறது. ஆமென். இன்றைக்கி நமக்கெல்லாம் சர்ச் ஹப்பு, கிறிஸ்டியன் ஹப்புன்ற பேரே கிடையாது, ஐடி ஹப்பு. இதுதான் பேர். என்னதுங்க? ஐடிங்க, ஐடி பார்க், ஐடி ஹப்பு இல்லைங்க. ஒரு காலத்தில் பேர் என்ன தெரியுமா? கிறிஸ்டியன் பார்க், கிறிஸ்டியன் ஹப், கிறிஸ்டியன் சிட்டி என்று சொல்லுகிறதை செய்தவன் தான் இந்த ஊழியக்காரன். நம்ம கூட போகும்போது நடக்கும், இவரை மாதிரி ஊழியம் பண்ணோம்னா சீக்கிரம் மாறும். கிறிஸ்டியன் ஹப். இரண்டாவது மிஷனரி பயணத்தில் புதிய தேசம், புதிய நாடு, புதிய வீடு, புதிய சபைகள், புதிய மக்கள், புதிய ஞானஸ்தானம் என்று இரண்டாவது மிஷனரி பயணத்தை பவுல் அப்போஸ்தலன் துவங்குகிறார். துவங்கி போகும்போது இந்த லீதியால் ரட்சிக்கப்பட்ட பிறகு இரண்டாவது மிஷனரி பயணத்தில் ஒரு மாபெரும் வெற்றி. பிறகு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வேறு ஒரு பிசாசு பிடித்த ஒரு பெண்ணுக்கு அற்புதம், அதிசயம் நடக்கிறது. அவள் ரட்சிக்கப்பட்ட பிறகு அதனால் ஒரு பிரச்சனை, பவுலையும் சீலாவையும் எடுத்து ஜெயிலில் போட்டாங்க. தெசலோனிக்கியா பட்டணத்தில் ஜெயிலில் போட்டாங்க. பவுல் அப்போஸ்தலன் இப்படி ஜெயிலில் இருக்கும்போது என்ன நடந்தது என்றால், அந்த ஜெயிலர் ரட்சிக்கப்படுகிறான். காரணம் என்ன தெரியுங்களா? ஜெயிலில் கட்டி போட்டிருக்காங்க. பவுலும் சீலாவும் பாட்டு பாடுறாங்க. ஜெயிலே உடஞ்சி நிலநடுக்கம் வந்து ஜெயிலில் இருந்தவங்களாம் தப்பிச்சு போயிட்டாங்க என்கிற நிலை வந்து அந்த ஜெயிலர் தன்னைத்தானே கொலை செய்துக்க போகும்போது பவுலும் சீலாவும் சொன்னாங்க, நாங்கள் போல உயிராக இருக்கிறோம், இங்கே தான் இருக்கிறோம், நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் உயிர் மாய்த்து கொள்ளாதீங்க என்று சொல்ல அந்த ஜெயிலர் திருந்துறான். அவன் ரட்சிக்கப்பட்டு சொல்கிறான், என்ன என் உயிரை காப்பாற்றிட்டீங்களே அப்பா, இல்லை என்ன சாகடிச்சிருப்பாங்க என்று சொல்லும்போது, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ரட்சிக்கப்படுவதற்கு நீ இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுலும் சீலாவும் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். இப்போ புது ஊழியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லீதியால் மட்டும் ரட்சிக்கப்படல, மிலிட்ரி கமாண்டரும் ரட்சிக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ சொல்லுங்கள், பவுல் போனது சரியா தவறா? ஆமென். நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்தில் அனுப்புவேன். யூ கோ. அப்போஸ்தலர் 22:22 படி நீ போ, நீ போ. கையை அப்படி வச்சுங்க. நான் நீ போன்னு சொல்லும்போது கையை ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். நீ போ மகனே, நீ போ, மகளே நீ போ, பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ போ. யூ கோ, ஐ அம் சென்டிங் யூ டு தி ஃபார் ஆஃப் பிளேசஸ். பெற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். நீ போ மகனே, புதிய மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு போ. மக்கதுனியா நாட்டுக்கு போ, ஆமென் சொல்லுங்க. தெசலோனிக்கா நாட்டுக்கு போ, ஆமென் சொல்லுங்க. கொரிந்து பட்டணத்துக்கு போ, மக்களுக்கு என் சுவிசேஷத்தை சொல்லும்படி போ. ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு போ, ஆமென் சொல்லுங்க. கிராம ஊழியத்துக்கு போ, சிறுவர் ஊழியம் செய்வதற்கு போ. ஹல்லேலூயா. 2 விதமான ஊழியம் இருக்கு. பவுலின் ஊழியம், பவுல் வந்து போவார். இன்னொரு ஊழியம் வந்து பர்னபா, போறவருக்கு சப்போர்ட் பண்ற ஊழியம். ஆமென். ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறார். பவுல் பேசி 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 பவுலை ஞானிகளுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தினார்கள். அந்த ஞானிகளுக்கு முன்பதாக சங்கத்திலே பவுல் கொரிந்து பட்டணத்திலே நின்று பேசி எல்லாரையும் ஆண்டவருக்குள்ள நடத்துகிறார். இந்த செகண்ட் மிஷனரி பயணம் ரொம்ப ஜாலிங்க. தீமோத்தேயு கிடச்சிட்டாரு, லூக்கா கிடச்சிட்டாரு, சீலா கிடச்சிட்டாரு. பிறகு யார் கிடச்சிட்டாரு? லீதியா, ஜெயிலர், ஆமென், ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா, ஒரு கணவன் மனைவியாக கிடைச்சாங்க.
கணவன் மனைவியாக ஊழியம் செய்கிறவங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒய்ஃப் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் பண்ண மாட்டார். ஹஸ்பண்ட் பண்ணுவார், ஒய்ஃப் பண்ணுவாங்க, அப்படி இருக்கும். ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒன்றாக ஒத்துமையாக எல்லா விஷயத்துக்கும் பண்ணுவது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு நீங்கள் கணவன் மனைவியாய் சபைக்கு வந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் தான் அந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா. கர்த்தருடைய இரண்டாவது மிஷனரி பயணம் அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களைத்தான் ஆக்கிலா பிரிஸ்கிலாவை போல கர்த்தர் அழைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க திருச்சபை. கணவன் மனைவியாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருக்கு சித்தம். ஹல்லேலூயா. ஒரு கல்யாணத்துக்கு நல்லதுக்கு போகிறோம், யாருக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒன்றா வரவங்களை பார்த்ததுமே வாங்க 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 வாங்க, பெரியப்பா வாங்க, பெரியம்மா வாங்க, சித்தப்பா வாங்க, சித்தம்மா வாங்க, மாமா மாமி வாங்க, அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. கர்த்தர் இன்றைக்கு கணவன் மனைவியாய் ஊழியம் செய்கிற உங்களுக்கு கர்த்தர் அதிக கனத்தை கொடுக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஆக்கிலா பிரிஸ்கிலா பவுலோடு கூட இருக்கிறாங்க. ஆமென். பவுல் கூட ஷிப் டிராவல்லே இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் ஜேர்னி ஃபுல்லாக இருக்கிறாங்க. பவுல் ஜெருசலேமுக்கு திரும்பி போகும்போது அந்த கணவன் மனைவி அவரோடு கூட வராங்க. பவுலுக்கு வந்து டென்ட் மேக்கிங் வேலை. பவுல் வந்து ஒரு வேலை செஞ்சால் ஃபண்டு முதல்ல சேர்ப்பார். வீடு கட்டுற வேலை செஞ்சு செஞ்சு காசு சேர்த்து பிறகு ஊழியத்துக்கு போவாராம். இரண்டாவது மிஷினரி பயணம் சக்ஸஸ். மூன்றாவது மிஷினரி பயணம் ஒரு முறை தான் போனார். திரும்பி அடுத்த முறை வந்து நீ போன்னு சொல்ல, ஒரே முறை தான் போனார். இந்த மனிதன் போய் கொண்டிருக்கிறான். அன்றைக்கி கர்த்தர் நம்ம பார்த்து சொல்கிறார், என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ தான் அந்த பவுல். மூன்றாவது மிஷினரி பயணம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஆசியாவில் மட்டும் செய்ய போகிறதில்ல. எங்கே போவார்? யூரோப்புக்கு தானாகவே போவார். யூரோப் போயிட்டு ஏஷியா வரலாமா, ஏஷியா போயிட்டு யூரோப் போகலாமான்னு பார்ப்பார். போகும்போது இந்த மூன்றாவது மிஷினரி பயணம் ஹைலைட்டுங்க. அப்போலோ என்று சொல்லுகிற ஒரு மனிதன் இங்கே வருகிறான். ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? ஹல்லேலூயா. பவுல் அப்போலோவை பார்த்ததே இல்லை. பவுல் யோவானுடைய ஞானஸ்தானம் பெற்றவன். இந்த அப்போலோ, இந்த அப்போலோ யோவான் ஸ்நானகன் தெரியல உங்களுக்கு, மனம் திரும்புதல் என்று ஞானஸ்தானம் கொடுத்தாரே, அந்த ஞானஸ்தானம் பெடுத்தவன் இந்த அப்போலோ. இவரை பற்றி அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். அப்போஸ்தலர் 18:24 வசனத்தை படிக்குமா? அப்பொழுது அலெக்சாண்டரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் பார்த்தீங்கன்னா ஒரு மேன் வரார். அவர் பேர் என்ன பாருங்க? அப்போலோ. நம்ம அப்போலோன்னா ஹாஸ்பிட்டல் தான் ஞாபகம் வருது இல்லை? பைபிளில் உள்ள பவுலோட மெயின் டிசைபிள். இவர் கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். எங்கே வராருங்க? கொரிந்து பட்டணத்துக்கு வந்த பிறகு இவரை ஆக்கிலா பிரிஸ்கிலா ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமாம். யார் ஏற்றுக்கிறாங்க? ஆக்கிலா பிரிஸ்கிலா ஏற்றுக்கிட்டு அவரை நல்லா சீஷத்துவ பயிற்சி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அப்போலோ கொரிந்து பட்டணத்தில் இருந்து பவுல் எங்கெங்கெல்லாம் ஊழியத்தை விட்டாரோ அதை கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஹல்லேலூயா. உங்களில் எத்தனை பேர் இந்த ஊழியத்தில் அப்போலோ போல எழும்ப போகிறீங்க? ஊழியம் இருக்குது, பில்டிங் இருக்குது, ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது, மக்கள் இருக்கிறாங்க. செய்வதற்கு அப்போலோ வேண்டும். 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிப்போமா? அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திற்கையில் பவுல் மேடான தேசங்களின் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷர்களை கண்டு. ஏன் லூக்கா இதை ரெக்கார்ட் பண்ணுறார்னா, அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தை பார்த்து கொள்ளுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லம்மா? அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே ஊழியத்தை பார்த்து கொள்ளுகிறான். அப்போலோ என்பவன் சபை விழாதபடி மறுபடியும் பார்த்து கொள்ளுகிறான். பவுல் தன்னுடைய 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்களா? அப்போலோ பற்றி 1 கொரிந்தியர் 3:6 சொல்லுகிறது, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான். திருச்சபையே, மக்கள் வருகிறது பெரியதல்ல, நீங்களும் நானும் சேர்ந்து நீர் பாய்ச்ச வேண்டும். எத்தனை பேர் பாய்ச்சணும் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. மக்களுக்கு நீர் பாய்ச்ச வேண்டும், மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மக்கள் ஆலயத்தை விட்டு போகக்கூடாது. ஹவுஸ் விசிட் பண்ணோம். நம்ம சர்ச்சில் இருக்காது உடம்பு சரியில்லைனா நீங்க சொல்லணும், நான் தான் அப்போலோ, நான் எழும்பி போய் ஊழியம் செய்ய போகிறேன்னு. எத்தனை பேர் போக போறீங்க? ஹல்லேலூயா. போக வேண்டும். பவுல் நட்டுட்டு போயிட்டார். இது 3வது மிஷனரி பயணம். அப்போலோ வந்தான், ஊழியத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டார். 3வது மிஷனரி பயணத்தில் பவுல் நேராக எருசலேமுக்கு போய் லேண்ட் ஆவார். எருசலேம் அரெஸ்ட் ஆகி 4வது மிஷனரி பயணத்துக்கு போவார். 4வது மிஷனரி பயணம் கட்டுண்டவராய் போகிறார். ரோமுக்கு போகிறார். அவ்வளோதான், அவர் கதை முடிஞ்சிச்சு. ஆனால் அப்போலோவின் ஊழியம்
என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, ஜெயிலில் உட்காந்து நிருபத்தில் எழுதுகிறாரு, ஐ பிளான்டட், அப்போலோஸ் வாட்டர்ட், காட் கேவ் த growth. என் மகனே, உன்னை கர்த்தர் இன்றைக்கு அழைக்கிறார். என் மகளே, கர்த்தர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். நீ போ, நான் உன்னை தூரமாய் புற ஜாதிகளுக்கு அனுப்புவேன். பவுல் போனாருங்க, பர்னபா போயிட்டார். பவுல் போனாருங்க, சீலா போனார். பவுல் போனாருங்க, ஆக்கிலா பிரிஸ்கிலா போனாங்க. பவுல் போனார், தீமோத்தேயு போனார். பவுல் போனார், கூட பிலிப் போனார், கூட 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 லூக்கா போனார். பவுல் போனார், இப்பொழுது அப்போலோ போகிறான். கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ஊழியம் என்பது இன்னும் கட்டப்பட வேண்டும். இந்த கட்டப்படுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எழுந்து நில்லுங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, அர்ப்பணிங்க. காலம் கடைசி காலமாக இருக்குது. உலகம் அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. நமக்கு வயதாகி போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே, நம்முடைய ஆபத்துக்கள் மத்தியிலே ஏதாகிலும் கர்த்தருக்காக நான் செய்ய போகிறேன் என்று உங்களை அர்ப்பணிப்பீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை தொடுகிறார். வாங்கலேன், முன்னாடி வாங்கலேன். கர்த்தர் இன்றைக்கி உங்களோட பேசினார்னா ரொம்ப யோசிக்காதீங்க, டிஸ்கரேஜ் ஆகாதீங்க, ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க. இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு. அந்த பவுல் அந்த மனிதனை பார்த்து கர்த்தர் சொன்னார், பவுலை பர்னபா எனக்காக பிரித்தெடு என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் பிரிந்து போனான். லெட்ஸ் சரண்டர் ஆகலாமா? முன்பதாக வாங்க, அர்ப்பணிக்கிறவங்க முன்பதாக வாங்க. இந்த அப்போலோட ஊழியத்துக்கு நான் வருகிறேன் என்று அர்ப்பணிக்கிறவர்கள் முன்பதாக வரலாம். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். இந்த சேரை தூரம் எடுத்துருங்க, இந்த சேரை தூரம் எடுத்துருங்க. சிறு பிள்ளைகளோட ஒப்பு கொடுப்பேன். உங்களை யார் அழைக்கிறாரோ நான் அப்போலோ போல ஊழியம் செய்ய போகிறேன். அந்த பிரேயர் கர்த்தரை ஆராதித்து என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் முன்பதாக வரலாம். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை மட்டுமே
உள்ள நிறைய பேர் ஆண்டவர் இந்த நேரத்தில் அழைத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய குரல், அழைப்பின் குரல் உங்க காதுகளில் தொனித்து கொண்டிருக்கிறது. Don't neglect God's voice. Step forward, my beloved daughter. Step forward, my beloved son. I'm calling you. You, my beloved son. உன்னைத்தான் அழைக்கிறேன், உன்னைத்தான் அழைக்கிறேன். இந்த மகத்தான ஊழியத்தை செய்யும்படிக்கு உன்னைத்தான் அழைக்கிறேன் மகளே, உன்னைத்தான் அழைக்கிறேன். எனக்காக நீ வருவியா? உனக்காக ஜீவனை கொடுத்தேனே, எனக்காக நீ வருவியா? Let's step forward to do God's ministry. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு அவருடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நம்ம முன்னாடி கடந்து வருவோம். கர்த்தருடைய வருகை வெகு சமீபம். அவருடைய வருகைக்குள்ள திரள் கூட்ட ஆத்துமாக்களை நாம் சேர்த்து அவருடைய சமூகத்தில் நாம் கொண்டு போக வேண்டுமே. அந்த கடமை நம்ம ஒவ்வொருவருடைய தோள்களில் இருக்கிறது. அருமையான தேவஜனமே, நம்மை விட்டு கொடுப்போம், நம்மை விட்டு கொடுப்போம். அவருக்காக ஒரு சிறிய காரியத்தை நாம் செய்வோம். உம் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் ஆண்டவரே. உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். சித்தத்தை. We are going to renew the covenant today. God is calling you to renew the covenant. மகளே, எனக்கும் உனக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கை புதுப்பித்துக் கொள்ள இன்று நான் உன்னை அழைக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேனே, உன்னை தகுதிப்படுத்தினேனே, உன்னை நினைவுத்தினேனே, என் மகனே, என் மகளே என்று இதோ கர்த்தருடைய குரல். உன் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உன் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ. மகளே, ஆண்டவர் உன்னை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். Don't feel negative. எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு நினைக்காத. கர்த்தர் பேசுகிறார் இந்த வேளையில. நான் உன்னை ஏற்கனவே தகுதிப்படுத்தி விட்டேன். நான் உன்னை தகுதிப்படுத்தி விட்டேன். I have qualified you to do his ministry. Don't hear the inner voices. Don't hear the inner voices. Hear the God's voice.
உலகத்தில் அனுப்புவேன். Depart, I will send you to the Gentiles. நான் போகிறேன் ஆண்டவரே மட்டும் ஒரு முறை சொல்லிடுங்க. மீதி அவர் பார்த்துப்பார். அப்பா நான் போகிறேன். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? அப்பா நான் போகிறேன். லெட்ஸ் சரண்டர் டு காட். அப்பா நான் போகிறேன்ப்பா. ஏற்கனவே டைம் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டப்பா. அப்பா அப்பா என் முடி நரைச்சிருச்சுப்பா, வெள்ளையா ஆயிடுச்சுப்பா. நான் ஒன்றுமே உனக்கு செய்யலப்பா. ஆண்டவரே லைஃப்பில் எதையோ செஞ்சிட்டேனப்பா, உனக்கு செய்யாமல் போயிட்டேனப்பா. அப்பா என்னால் நட முடியாமல் போனாலும் நான் தண்ணி பாய்ச்ச போகிறேன்ப்பா. நான் தண்ணி பாய்ச்ச போகிறேன்ப்பா. உங்களோட தோட்டத்துக்கு நான் தண்ணி பாய்ச்ச போகிறேன்ப்பா. அப்போலோவின் ஊழியம், he never planted. எந்த ஊழியத்தையும் ஒரு புதுசாக கட்டல, ஆனால் தண்ணி பாய்ச்ச போனார். தண்ணீர் அவசியங்க. யாரோ நட்ட செடி தான் தண்ணி நம்ம ஊற்றினா வளரும். நமக்கும் பேர் உண்டு. கர்த்தருடைய ராஜ்யத்தில் யாரும் மறக்கப்படுவதில்லை. None is being forgotten in the kingdom of God. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவனே அவர் நினைவு கூறுகிறார். கர்த்தருக்காக நீ எதை செய்தாயோ அதை மக்கள் மறக்கலாம், கர்த்தர் மறக்க மாட்டார். இது அப்போலோ பேர்ல ஒரு நிறுவனம் கூட இல்லை. பவுல் தான் ரிமைண்ட் பண்ணாரு, அப்போலோ என்ற ஒருவன் இருந்தார். We are not forgotten in the kingdom of God. என் மகனே நீ மறக்கப்படவில்லை. ஆமென் சொல்லு. என் மகனே நீ மறக்கப்படுவதில்லை. நீ கர்த்தருக்காக செய்ததை இன்றைக்கும் கர்த்தர் நினைவு கூறிக்கொண்டிருக்கிறார். வாட்டர் இஸ் வினியார்ட். அவருடைய தோட்டத்துக்கு தொடர்ந்து தண்ணீர் பாய்ச்சி கொண்டே இரு. தோட்டம் பெருகட்டும், அவருடைய மந்தை பெருகட்டும். எஜமான் வருகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்றார். He is not coming empty handed. He will deliver everyone's package to them, to all of us. நம்ம எல்லாரோட பேக்கேஜ் ஆண்டவர் நம்ம கொடுப்பாரு. என்ன பேக்கேஜ் நமக்கு தெரியலையே, அந்த பேக்கேஜுக்காக தான் இன்னைக்கு ஒர்க் பண்றோம். அப்போலோ போல நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். தலைமையில கை வச்சு இது ஒரு முறை மட்டும் சொல்றேங்க. நான் பரிசுத்த ஆவியானவர் என் மனதில் ஏவிக்கொண்டே இருக்கிறார். டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. நீங்க டிஸ்கரேஜ் ஆனதுனால கர்த்தருடைய ஊழியம் நிக்க கூடாது. என்ன பாருங்க, நான் டிஸ்கரேஜ்டா இருந்தா கூட ஆண்டவர் ஊழியத்தை செய்வேன். இந்த என்கரேஜ்மென்ட்டோட போ. பலவீனன் ஆயிட்டீங்கன்னு ஆண்டவருடைய ஊழியம் நிக்க கூடாது. நான் பலவீனன் ஆனா கூட ஆண்டவருடைய ஊழியம் பெருகும். கையில பணம் இல்லைனா கூட கர்த்தருடைய ராஜ்யம் பெருகும். ஆமென் சொல்லுங்க. கையில காசு இல்லைனா கூட ஆண்டவருடைய ராஜ்யம் பெருகும். நான் இல்லைனா கூட ஆண்டவருடைய ராஜ்யம் பெருகும். அப்போலோவோட ஊழியத்துக்காக கேளுங்க, எனக்கு தாங்க. அப்போலோ இன்னைக்கு இல்லை, நம்ம இருக்கிறோம். பவுல் இன்னைக்கு இல்லை, நம்ம இருக்கிறோம். உங்க கையில கர்த்தர் பேசுவார். ஆண்டவரே நான் பவுலை போல போறேன் சொல்லலாம். ஆண்டவரே நான் அப்போலோவை போல போகிறேன். ஆண்டவரே நான் பர்னபாவை போல போறேன், ஆறுதலின் மகன். ஆண்டவரே நான் தீமோத்தேயுவை போல போகிறேன். கணவன் மனைவிகள்லாம் சொல்லலாம், நான் ஆக்கிலா பிரிஸ்கிலா போல போகிறேன். ஓ ரிஷிதலா காதலா. Thank you Jesus. கர்த்தர் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். God is strengthening me. God is giving me hope. எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். நான் அவருக்காக ஏதாவது செஞ்சேன்னா நிம்மதியா இருக்கு, போய் தூங்குறேன். அவருக்காக ஏதாவது செய்யலைன்னா எனக்கு தூக்கமே வரல, குற்ற மனப்பான்மையா இருக்கு. நம்ம எதுவுமே பண்ணலையே ஆண்டவருக்கு. நம்ம ஒரு ஃபோன் பண்ணால் ஒரு VBS நடக்குமே, நம்ம ஏன் பண்ணல? நம்மளால நம்ம சொன்னால் நடக்குமே, நம்ம சொன்னால் செய்கிறவங்க இருக்கிறாங்களே, நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணி விட்டா செய்கிறவங்க இருக்காங்களேன்னு நான் கிளம்பி போகிறேன். உங்களுக்கும் அப்படியே தானே? நான் மாதிரி என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆன நிறைய பேர் இருக்கீங்களே. நீங்கள் சொன்னால் நடக்குமே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதுமே. நீங்கள் போய் ஆரம்பிச்சிங்கன்னா செய்வாங்களே. நீங்கள் சொன்னால் கேட்குற எவ்வளோ பேர் இருக்காங்க. எத்தனை வேலைகளை முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ விஷயத்த ஒரு ஃபோன்லேயே முடிச்சிருக்கீங்க. ஏன் அவருடைய ராஜ்யத்தை பண்ணக்கூடாது? ஏன் நம்ம பேரில் ஒரு சண்டே கிளாஸ் கூட நடக்கக்கூடாதா? இந்த பிரதர் இவர் பேரில் ஒரு சண்டே கிளாஸ் நடத்துனா என்ன? இந்த சிஸ்டர் இவங்க மூலமா ஒரு ஜபக்குழு நடத்துனா என்ன? என் மகளே, இவங்க வீட்டில் ஒரு பிரேயர் மாசம் ஒரு முறை நடந்தா என்ன? அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீங்களும் நானும் அர்ப்பணிக்கிற வேலை இது. இந்த பிரதர் வந்தாருன்னு வைங்களேன், சூப்பரா இருக்கும். அப்ப நம்ம போனோம், நம்ம தான் அந்த பர்னபா, நாம் தான் இந்த அப்போலோ. இந்த அக்கா வீட்டில் பிரேயர் நடக்கும், நான் போவேன், எனக்கு நன்றாக இருக்கும் என்று சொல்லத்தக்கதாக உங்களை அர்ப்பணித்தீர்கள். பரிசுத்தமுள்ள பிதாவை, என் பிள்ளைகள் அர்ப்பணித்த அர்ப்பணிப்புகளோடு கிருபை இருக்கு. பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மையும் கிருபை இருக்கும் பாதுகாப்பு அனைத்து வழிகளில் தொடர்ந்து செய்யும். அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்களா வீட்டுக்கு போங்க. கர்த்தர் உங்களை யார் கூடவாது ஏதாவது பேசினார்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஐயா என் கூட ஆண்டவர் இப்படி பேசினாரு, நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்.
கர்த்தருக்காக பெரிய காரியங்கள் செய்யலாம். உங்கள் ஒவ்வொரு மூலியமாகவும் ஒரு திருச்சபை, உங்களுடைய பேரில் ஒரு திருச்சபை, உங்கள் மூலமாக ஒவ்வொரு சிறுவர் ஊழியம் கர்த்தருக்காக பெரிய பெரிய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு கர்த்தர் வழிவாசல்களை செய்வாராக. அல்லேலூயா. 7 அல்லேலூயா சொல்லமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடைசி அல்லேலூயா, அல்லேலூயா. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.